ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு VDG 2.0. நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா நாக் அவுட். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ்ல ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த கேம் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். சரி வாங்க இப்போ இந்த கேம் விளையாடி பார்க்கலாம். ஸோ இந்த கேமில் என்னன்னா நம்ம எல்லாருமே ஒரு பென்குயினாக இருப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனில் குறிப்பிட்ட ஸ்பீடு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு ஸ்பீடில் போகலாம். ஸோ நம்ம போகிற ஸ்பீடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் போவாங்க. ஸோ யார் இடிச்சு எங்கே பாருங்கள், 2 பேர் கீழே வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி கீழே விழுந்தா அவுட்டு. ஸோ நம்ம கீழே விழாமல் தப்பிக்கணும். ஓகே, ஸோ கேம் பிளே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம எப்பயே ஒரு லைக் ஒரு ஷேர் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. இப்போ நம்ம டாப் 3ல இருக்கோம். கமான் கைஸ், நான் இந்த சைடு போறேன். ஏன்னா அவன் கண்டிப்பா இப்படிக்கா வருவான்னு தெரியும். கரெக்டா நான் கணிச்சிட்டேன். சாவுடா, கீழே விழுந்துட்டானா? ஆஹா, விழல கைஸ், விழுந்துருவான்னு நினைச்சேன். கண்டிப்பா இவன் என்ன டார்கெட் பண்ணுவான். நான் இப்படி போறேன். ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா நானும் அவனை இடிச்சு ஈக்குவலாகவும் நினைக்கிறேன். கண்டிப்பா நினைச்சேன்டா நீ என்ன தான் டார்கெட் பண்ணுவேன்னு. ஓகே ஓகே எஸ் ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவன் நிச்சயமா பார்த்தீங்கன்னா என்னை அட்டாக் பண்ண வருவான். நான் இப்படிக்கா போயிடுறேன். என்னை அட்டாக் பண்ண அவன் கீழே உள்ள வாய்ப்பு இருக்குது. எப்படி ஐடியா? ஸோ எஸ் எஸ், நான் கரெக்டாக கடிச்சிட்டேன். எஸ், வி வின் த கேம். ஓகே, நான் நினச்சேன் அவன் அட்டாக் பண்ண வருவான், நம்ம அப்படிக்கா போயிடலாம் நினச்சேன். கரெக்டாக அவனே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து மாட்டிக்கிட்டான். நம்ம ஜெயிச்சிட்டோம். வேற லெவலுங்க. ஓகே, திரும்ப இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னு வாங்கிக்கலாமா? ஸோ நான் ஒரு முட்டை வாங்குறேங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா 500 இருக்குது. ஸோ இதை வாங்கிடுறேன். ஸோ நல்ல ஸ்கின்னாக கொடுங்கடா. எல்லோவா? சூப்பர். எல்லோ எனக்கு பிடிச்ச கலர் தான். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். இப்போ நான் ஜெயிப்பனா மாட்டேனா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை பாஸ். ஏன்னா இந்த கேம் ரொம்ப ஜாலி ப்ளஸ் லக்கி கேமு. ஆஹா, ஏங்க எவ்வளோ ஸ்பீடு வரான் பாருங்களா. அவன் ப்ரௌன் கலர் சட்டை. ஆஹா, எங்க இந்த ப்ரௌன் கலர் ரொம்ப ஆபத்தானவன், ரொம்ப ஸ்பீடாக வரான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைடில் போயிடலாங்க. சைடில் போனால் தான் நம்மளுக்கு சேஃப்டி. நான் ஓரமாக போகிறேங்க, நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, நான் லாஸ்ட்டில் பார்த்துக்கிறேன். பாருங்களேன் அந்த ப்ரௌன் கலரை. ஓ ஓ ஓ, நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கைஸ். இந்த 2 ப்ரௌன் கலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கானுங்க. இருங்க ஃப்ரெண்ட், நான் திரும்ப வெறும் ரொம்ப லோ பவரோட நான் இப்படிக்கா போய்க்கிறேன். அடிச்சு சாவுங்கடா. சூப்பருங்க, ஒருத்தன் காலி நினைக்கிறேன். எஸ், இப்போ நம்ம திரும்ப டாப் 3குள்ளே வந்துட்டோம். இந்த ப்ரௌன் ரொம்ப மோசமான ஆள், அவனை எப்படியாவது போட்டு தள்ளணும் கைஸ். ஸோ நான் பவரை இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்படிக்கா போகிறேன். கண்டிப்பாக ப்ரௌன் கலர் அந்த பிளாக் அடிக்க போவான். நான் அப்படியே அந்த ப்ரௌன் அடித்து அவனை சாவடிச்சிடுறேன். இல்லை, அவனே விழுந்துட்டான் கைஸ். 1v1 தான் இருக்கிறதுலே ரொம்ப ப்ரெஷரான சுச்சுவேஷன். எனக்கு தெரிஞ்ச அவன் இப்படிக்கா தான் வருவான். ஏன்னா இந்த பக்கம் தான் இடம் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இப்படிக்கா போட்டு ப்ரெஷர் ஏற்றுறேன். கண்டிப்பாக அவன் மாட்டிப்பான்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட், நம்ம பிளான் கரெக்டு தான். ஓ, கொஞ்சம் ஒரு ப்ரெஷர் ஏற்றி தான் விழுந்திருப்பாங்க. சே, ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக போட்டோம். கண்டிப்பாக இப்போ இவன் இப்படிக்கா போவான்னு நினைக்கிறேன். ஸோ 3 பவர்லேயே போகிறேன். கரெக்டாக கடிச்சிட்டோம். ஓகே, ஓ 2 பேருக்கும் மிஸ் ஆகிடுச்சு. நல்ல வேலைங்க, கொஞ்சம் பவர் போட்டு தான் நான் மாட்டியிருப்பேன். கண்டிப்பாக அவன் இப்போ இப்படிக்கா தான் வந்தாகணும். ஸோ நான் பவர் பார்த்தீங்கன்னா 3-4 வைக்கிறேங்க கைஸ். ஏன்னா அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, அவன் 3 வச்சுருக்கான், நான் 4 வச்சுருக்கேன். ஓ மை காட் கைஸ், இப்போ நேருக்கு நேர் மோதிடலாமா? எங்க அவன் வேறு டைரக்ஷனில் போனால் நம்ம ஆனால் மாட்டிப்போமே. சரி, நான் இப்படிக்கா போகிறேன் கைஸ். கொஞ்சம் பவரோட நான் இப்படிக்கா போகிறேன். அவன் கீழே விழுந்தா நல்லாயிருக்கும். ஓ ஓகே, இப்போ அவன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் தான் வருவான். ஸோ நான் பவரை 2 வைக்கிறேன். கண்டிப்பாக அவன் விழ வாய்ப்பு இருக்குது. கமான்ட்ரா 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 கமான். கேம் விட்டு வெளியே போயிட்டான் கைஸ். அவன் பயத்தில் கேம் விட்டு வெளியே போயிட்டான். ஏன்னா அவன் தோத்துருப்பான், எனக்கு தெரியும். தோக்குறேன்னு சொல்லிட்டு கேம் விட்டு போயிட்டான். ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஒருத்தன் ஜெயிக்கிறானா அவனை நிம்மதியாக ஜெயிக்க விடாம வெளியே போயிட்டாங்க பார்த்தீங்களா? ஷட், இது ரொம்ப கேவலமான ஒரு ஒர்க்கு. ஓகே கைஸ், திரும்ப அதனால நம்ம தானே ஜெயிச்சோம், அது இருக்க சந்தோஷம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் ரவுண்டு. இப்போ இந்த ரவுண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேம் செம்ம சுவாரஸ்யமாக இருக்குல்ல. ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்டுருங்க. ஓகே, இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை 4-5 பேர் இருக்காங்க. நம்மளை சேர்க்காம 5 பேர் இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக ஓரமாக ஒதுங்கலாம். டே ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? டே ப்ரௌன், ஏங்க இந்த ப்ரௌன் ரொம்ப அநியாயங்க, எவ்வளோ ஸ்பீடாக வரான் பாருங்களேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படிக்கா போயிடுறேன்ப்பா. யாருக்கும் நான் டிஸ்டர்பன்ஸ் பண்ணல, நான் பாட்டு ஒரு போக்கில் போகிறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரிதான்.
இந்த 2 ப்ரௌனும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அநியாயம் பண்ணுறாங்க. ஓகே, ஒருத்தவன் கீழே விழுந்துட்டான். இப்போ என்ன பண்ணலாம்? பேசாமல் ப்ரௌனுக்கே ஆட்டம் காட்டலாமா? ஆஹா வேணாங்க, அது ரொம்ப தவறான செயல். ப்ரௌனு நான் இப்படிக்கா போயிடுறேன்டா. ஓகே, அவன் என்ன அடிக்க வந்தாலும் மாட்டிக்கிட்டான். எஸ் எஸ், அவன் என்ன அடிக்க வந்தான். நான் பக்கா எல்லாரும் செத்துட்டாங்களே, இல்லை ஒரே ஒருத்தர் இருக்காங்க கைஸ். ஆஹா, எல்லாரும் செத்து தான் நல்லா இருந்திருக்குமே. ஓகே, நான் திரும்ப ஸ்லோவாகவே போகிறேன். ஸ்லோவாக நான் இப்படிக்கா போகிறோம் ஃப்ரெண்ட். இவங்க அவனும் ஸ்லோவாக போகிறாங்க. அவனும் நம்மள மாதிரியே ஒரு திங்கிங் பர்சன் போல். நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி யோசிக்கிறான். எங்க கொஞ்சம் போயிருந்தா கீழே விழுந்துருப்பாங்க. ஐயோ, எல்லாம் என் நேரம். ஓகே, இப்போ நான் இப்படிக்கா ஸ்லோவாக போகிறேன். எனக்கு என்னமோ இடிப்பான்னு தோணுது. இல்லை கைஸ், அவன் ரொம்ப விசித்திரமாக யோசிக்கிறான். நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கிறான் அவன். ஆஹா, என்னடா இது, நம்மளுக்கே ஈக்குவலாக டஃப் கொடுக்குறானே. ஓகே, நான் இப்படிக்கா போகிறேன். ஓகே, நல்ல ஐடியா. கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருக்கணும். கொஞ்சம் போட்டு தான் விழுந்திருப்பாங்க. கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிருக்கணுங்க. ஷாட். ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அவன் ரைட் சைடு தான் வருவான். ஏன்னா லெஃப்ட் சைடில் இடம் கம்மியாக இருக்குது. அவன் ரைட்டில் தான் வருவான். ஸோ ரைட்டில் போட்டிருக்கேன். மிஸ்ஸா. ஓகே, இடிச்சிட்டான். அப்பா, இடிக்கலன்னா நான் கீழே விழுந்திருப்பேன், அவனும் விழுந்திருப்பான். ஓகே, இப்போ அவன் கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், ஸ்லோ ப்ரெஷரில் எப்படிக்கா போயிடுறேங்க. சேஃப்டிக்காக நான் இப்படி போயிடுறேன். ஓகே, சேஃப்டி கருதி நான் இப்படிக்கா போகிறேன். விழுந்துரு. ஐயோ, ப்ரெஷர் கம்மியாக போட்டானே உஷாரா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் என்ன பண்ணலாம், எனக்கு ஒன்றும் புரியல. இங்கே லைட் ப்ரெஷர் வச்சு இப்படிக்கா போயிடலாமா? அவனும் இங்கே தானே வருவான். நான் மாட்டிப்பேன் கைஸ் இப்படி போனால், எனக்கே தெரியும். சே, நம்ம அப்படியே போயிருக்கலாங்க 1 ப்ரெஷர் வச்சு. ஓலி கோலி. சே, நான் ஃபஸ்ட்டே நினச்சேன் 1 ப்ரெஷர் வச்சு அப்படிக்கா போயிடலாம் நினச்சேன். தப்பு பண்ணிட்டேங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. நைஸ் ட்ரை. ஷாட். ஜெயிச்சிருக்கலாமே, மிஸ் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல. ஓகே, அடுத்த ரவுண்டு வந்துட்டோம். ஓகே, இந்த ரவுண்டில் மிஸ்ஸே ஆகாது. ஓகே, கமான் லெட்ஸ் கோ. கொஞ்சம் ரொம்ப திங்கிங்கோட ஆடணும். ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி ஆடலாம். ஓகே, பார்த்து பொறுமையாக. என்னோட இவ்வளோ ப்ரெஷர். ஏன்டா இவ்வளோ ஸ்பீட்லாம் வைக்கிறீங்க? ஆரம்பத்தில் ஏங்க இவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறானுங்க? பொறுமையாக ஆடுங்கடா, அப்புறமா லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம்டா. ஏன்டா அவசரப்படுறீங்க? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன், கூல் டவுன். இடிச்சுக்கோங்கடா, இடிச்சு சாவுங்கடா. ஒருத்தவன் கீழே வந்துட்டான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் இருக்கும். என்னை சேர்க்காம 4 பேர் தான் இருக்காங்க. இந்த 4 பேர் எப்படியாச்சும் நாக் அவுட் பண்ணுவோம். நான் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் ஏற்றி இப்படிக்கா போகிறேன் கைஸ். ஏன்னா கண்டிப்பாக இதில் எவனா ஒருத்தன் மாட்டுவான். மாட்ட போகிறான். எஸ், வெள்ளை கலரை நாமினேட் பண்ணிட்டேன். எலிமினேட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே ஒருத்தன் இருக்கான். தம்பி, உனக்கு என் கையில் தான் இன்னைக்கு மாட்டணும்னு எழுதியிருக்குப்பா. கைஸ். அப்படிக்கா போயிட்டான். டேடி இப்படிக்கா வருவான் பார்த்தா அப்படிக்கா போயிட்டானே. ஜஸ்ட்டு தம்பி, என்னப்பா எனக்கே கண்ணாமூச்சி காட்டுறல. ஓகே, கண்டிப்பாக இப்படிக்கா தான் வருவான். நான் அடித்து சொல்கிறேன், இப்படிக்கா தான் வருவான். ஏன்னா வேறு வழி இல்லை. வாடா. சொல்லலை. ஆனால் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் மாறி தாங்க போயிருக்கான். நல்ல வேலை, 2 லக்கி சான்ஸ் நம்மளுக்கு. ஓகே, கண்டிப்பாக அவன் பேக்கில் லைட்டாக வருவான்னு நினைக்கிறேன். ஸோ நான் எதுக்கோ இப்படி வச்சுக்கிறேன் மிடில். ஓகே, கரெக்டாக பேக்கில் தான் வந்திருக்கான். இடிச்சுக்கோ. என்னங்க இப்படி மிஸ் ஆகுது? என்னடா மாய மந்திரம் பண்ண? ஒன்றும் புரியலையே. கண்டிப்பாக திரும்ப பேக்கில் தான் வருவான். ஸோ நான் இப்படியே போகிறேன். கண்டிப்பாக இந்த இடிக்குவோங்க. கண்டிப்பாக 5 ப்ரெஷரர் வச்சுருக்கேன். நினச்சது நடந்துருச்சு. கண்டிப்பாக இடிக்கும் கீழே. ஆனால் விழலைங்க. கண்டிப்பாக திரும்ப பேக்கில் தான் வருவான். ஒருவேளை இப்படி போயிடுவானா? கைஸ், எல்லாம் நம்ம ட்ரிக் பண்ணலாமா? ப்ரெஷர் 1 வச்சு நம்ம இப்படிக்கா போயிடலாம். அவன் நினச்சி கூட பார்க்க மாட்டான் நம்ம இப்படி போவோன்ட்டு. அவனும் அதே விளையாடணும் பாருங்க. கைஸ், இவன் நம்மள மாதிரியே ஒரு கிரிமினல் ஃபெலோ கைஸ். என்னடா இவன் நம்ம தான் கிரிமினல் பார்த்தா இவன் நம்மளோட ஒரு படி மேலே கிரிமினலாக இருக்கான். சரி, நான் ரிஸ்க் எடுத்து பவர் 5 வச்சு நான் இப்படி போகிறேன் கைஸ். மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டானா? எஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே கைஸ், இது பாருங்க புதுசாக இருக்குது. பபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, வா இப்போ தான்டா எல்லாரும் பொறுமையாக ஆடுறாங்க. இப்படியே பொறுமையாக இருங்கடா தம்பிகளா. கமான், பவர் 5ஓட நான் ரிஸ்க் எடுத்து இப்படி போகிறேன். எவனாவது ஒருத்த மாட்டுங்கடா. மாட்டினா சந்தோஷமாக இருக்கும்டா. ஓகே, எவனா மாட்ட போகிறான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட், எவ்வளோ ப்ரெஷரு. பாவி, என்ன க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தன் அவ்வளோ ப்ரெஷர் போட்டு வச்சுருந்தான். அப்படின்னா என் மேலே வன்மை உனக்கு. நல்ல வேலை தப்பிச்சுட்டேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படிக்கா போகிறேன். ஓகே, கமான். இந்த வாத்தை முதல் முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வாத்து கீழே விழுந்துரு. வாத்து தப்பிச்சிட்டான். ஓகே, இப்போ இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் பவர் 1 வச்சு ரிஸ்க் எடுக்காமல் நான் இப்படிக்கா சேஃப் ஆகிக்கிறேன். இப்படி போனால் கண்டிப்பாக நான் சேஃப் நினைக்கிறேன். ஓகே, ஆமாம், சேஃபுங்க. ஓகே, சூப்பர்.
வாத்து செத்துரு. ச்சே வாத்து தப்பிக்கிறானே. ஆஹா வாத்து உன்னை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணுமே. ஓகே க்ளோஸ் பண்ண நினச்சா நம்ம க்ளோஸ் ஆகிடுவோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்ப வந்து இப்படிக்கா ஸ்ட்ரைட்டாக போகிறேன் கைஸ். ஓகே கமான். டேய் எவ்வளோ ப்ரெஷர் போகிறேன். ஏன்டா மனசாட்சி இருக்காடா உங்களுக்குலாம். அந்த ப்ரெஷர் போட்டவன் கீழே விழுந்துட்டான். அவன் வெல் டிசர்வ்டுங்க கீழே விழுறதுக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் ப்ரெஷரோட இப்படிக்கா போகிறேன். ஆஹா 3 பேரும் கரெக்டாக என்ன அதாவது நான் எப்படி மூவ் பண்ணணும் அதேமாரி இந்த 2 பேரும் மூவ் பண்ணுறாங்க. அதாவது சேஃப்டியாக ஆடுறாங்க. டேய் ஒருத்தனாவது ரிஸ்க் எடுக்கடா. எனக்கு ரிஸ்க் எடுக்க பயமாக இருக்குது. சரி ஓகே நானே ரிஸ்க் எடுக்கிறேன். வேணாம் எடுக்கல பயமாக இருக்குது. இவன் ரிஸ்க் எடுக்கிறான். ஹோ நோ 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 நோ. ஆஹா இந்த வாத்து ப்ரோ பிளேயரான்னு டவுட்டாக இருக்கு. ஏன்னா அவன் ஸ்கின்னே பயங்கரமாக இருக்குது. டே வாத்து நீ ப்ரோ பிளேயரா என்ன? எனக்கு இவனை பார்த்தா இல்லை சந்தேகமாகவே இருக்கே. சரி ஓகே நம்ம வந்து இப்படிக்கா கேஷுவலாக போகலாம். எவனோ ஒருத்த மாட்ட போகிறான். நான் தானா இல்லை 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 டங்கடக்கன் டக்கட்டன். ஓகே ஸோ இப்போ இப்படிக்கா போகலாமா? ஓகே இது வந்து சேஃப் நினைக்கிறேன். டே வாத்து இப்படிக்கா வந்தா என்ன பண்ணுறது கைஸ்? நான் ப்ரெஷர் போட்டு விட்டேன். ஆஹா விழுந்துட்டேன் நினைக்கிறேன். விழுந்துட்டேன் கைஸ். அந்த வாத்தும் விழுந்துட்டான். பொறுமையாகவே ஆடி இருக்கலாம். சரி விடுங்க பரவாயில்ல. வாத்தும் விழுந்துட்டான் நானும் விழுந்துட்டேன். ஒருத்தன் ஜெயிச்சிட்டாங்க. ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. நம்மளும் பொறுமையாக இருந்திருக்கலாமோ? சரி ஓகே கைஸ் இதோட நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரெடி முடிக்கிறேன். இந்த கேம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஆடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட தேவையில்லைங்க. ரேண்டமானாலே ஜாலியாக தான் இருக்கும். ஸோ இந்த கேம் ஆடிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பாய் கைஸ். லவ் யூ ஆல். பாய். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.